ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவிலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச கேக் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ஈஸியாக செய்யலாம். ரவா கேக் தான். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து நீங்கள் டிஃபன் போசி எந்த ஒரு போசியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் வந்து எண்ணெயோ நெய்யோ போட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன், ஒயிட் சுகரு. அதை வந்து சும்மா கலக்கிட்டே இருங்க. இது வந்து கேரமல் பண்ணணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இது கலக்கிட்டே சீக்கிரம் வந்து சட்டுன்னு வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே எடுத்து அப்படியே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வடச்சட்டியில் வந்து பால் வந்து 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்போ 1/2 டம்ளர் போட்டுக்குங்க. நான் 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரவை வந்து அது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ரவை போட்டுக்கணும். ரவையும் போட்டு நல்லா சிம்பிளை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த பத்துக்கு இருக்கணும். இந்த பத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஊற்றணும். அதுக்குள்ளே வந்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே எடுத்து ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறமா நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் வந்து இட்லி எப்படி சுடுறதுக்கு அடி தண்ணி ஊற்றுவோம், அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் இது பண்ணி வச்சுக்குங்க. நான் வந்து திறந்து பார்த்து நம்ம இட்லி எப்படி வெந்திருக்குதான்னு குத்தி பார்ப்போம். அந்த மாதிரி கத்தி ஏதோ ஒன்று வச்சு குத்தி பார்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு ரொம்ப நல்லாமே ஆறணும். போட்டு கவுத்தி போட்டு ஒரு தட்டினீங்கன்னா வந்துடும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சும்மா லைட்டாக கூலிங் ஆகிற அளவுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.